தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. இந்த நிலையில் 8 மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பின்வரும் மாவட்டங்களாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கும், அதனைத் தொடர்ந்து விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டங்களுக்கும், தொடர்ந்து தூத்துக்குடி, நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்று அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 10 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சில மாவட்டங்களுக்கு ரெட் மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து 8 மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் தாய்மானவன் இணைந்திருக்கிறார். தாய்மானவன், வணக்கம். தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம். வங்கக்கடல்ல நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே பகுதியில நிலவுகிறது. மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து நாளைய தினம் இது தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில வட தமிழக, புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்துல இது மெல்ல நகர்ந்து இது மேலும் வலுவடையக்கூடும் என்பதால தமிழகத்துல பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதா தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருப்பதால ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழையும், சிவகங்கை, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருச்சி, மதுரை, விருதுநகர் மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் நாளைய தினமும் பல்வேறு மாவட்டங்களுக்கு இத்தகைய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டங்கள்ல, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும், சேலம், திருச்சி, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. வருகின்ற 27ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு மழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தமட்டில் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.